வரையறை தொடர்பான வினாக்களுக்கு எப்படி விடையளிக்கிறேன்னு சொல்லி பார்த்துட்டீங்களா. அதில் 2017 இந்த வீடியோவில் செய்யப்படும் 2017 2018 அந்த வரைவு கட்டமைப்புக்குரிய பாட்டுக்குரிய வினாக்களுக்கு எப்படி விடையளிக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம் உங்களுக்கு. ரைட், இப்போ இதில் 2017 வினா, ஒரு மூலக்கூறு தரப்பட்டு அதுக்கு சாத்தியமான வரைவு கட்டமைப்புகளை வரைய சொல்லியிருக்கு. CH2SO மூலக்கூறுக்கான மிகவும் உறுதியான லூயின் கட்டமைப்புகளே தரப்பட்டுள்ளது. இம்மூலக்கூறுக்கான மேலும் இரு லூயின் கட்டமைப்புகளை வரைவு கட்டமைப்புகளை வரைக. மேலும் இரு வரைவு கட்டமைப்புகளை இதுக்கு வரையலாம். ரைட், அப்ப தரப்பட்ட கட்டமைப்பு அடிப்படையாக வச்சு 2017 வினா, 2017 முதலாவதுல ஏற்பாட்டுல மூணாவது, அதாவது CH2SO இதுக்குரிய ஒரு அடிப்படை லூயின் கட்டமைப்பு என்று தரப்பட்டிருக்கிறது. அதை அடிப்படையாக வச்சுத்தான் வரையணும். SO இஞ்சாலை இரட்டை பிணைப்பு, இஞ்சாலை இரட்டை பிணைப்பு தாக்கப்பட்டிருக்கிறது. தனிச்சோடி இதுல 1 குறிக்கப்பட்டிருக்கு, இதுல 2 குறிக்கப்பட்டிருக்கு. இதான் தரப்பட்ட லூயின் கட்டமைப்பு. நான் ஏற்கனவே விளக்கங்கள் மிக தெளிவாக உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கிறேன். என்ன விளக்கம் என்றால், இந்த வரைவு கட்டமைப்பு வரையும் போது இரண்டாம் ஆவர்த்தன மூலகங்கள் இருந்தால் பைப்பிணைப்புடைய எண்ணிக்கையில மாற்றம் செய்யக்கூடாது. ஆனால் மூன்றாம் ஆவர்த்தன மூலகம் தொடர்புற்றிருந்தால் பைப்பிணைப்புடைய எண்ணிக்கையில் என்ன செய்யலாம், மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இங்கே மூன்றாம் ஆவர்த்தன மூலகம் சல்பர் ரிங். ஆகவே பைப்பிணைப்பு எண்ணிக்கையை கூட்டலாம், குறைக்கலாம். எப்படி செய்யலாம், சரியா? ஆனா இரண்டாம் ஆவர்த்தன மூலகத்துல வலுவல ஓட்டுல 8க்கு மேற்பட்ட இலத்திரன் வந்துடக்கூடாது. ஆனா மூன்றாம் ஆவர்த்தன மூலகத்துல வலுவல ஓட்டுல 8க்கு மேற்பட்ட இலத்திரன் வரலாம். ரைட், அப்ப இந்த இடத்துல பைப்பிணைப்புட எண்ணிக்கை இங்க 2 இருக்கிறது. அந்த 2ஐயும் மாற்றாம முதல்ல செய்யும். ரைட், ஆகவே இஞ்சால மாற்றி போடும். அந்த 2ஐயும் மாற்றாம ஒரு கட்டமைப்பு வரையலாம். பைப்பிணைப்பை இந்த இடத்துக்கு மாற்றி இஞ்சால 3 பிணைப்பாக ஒரு கட்டமைப்பு வரையலாம். காபனுக்கு பிணைப்புட எண்ணிக்கை 3க்கு வந்தாலும் பரவாயில்ல, தனிச்சோடியை கொடுத்து அட்டை விதியை நிரப்பலாம். பிணைப்பு 3 வந்தாலும் பரவாயில்ல, சரியா? 4 3 வரலாம். அடுத்தது அடுத்த கட்டமைப்பு வேற ஐடியா வருதான்னு பார்க்கணும். அடுத்த பிணைப்பை குறைச்சி பார்த்தா ஒரு பைப்பிணைப்பை வச்சு எழுதும். ஒரு பைப்பிணைப்பை வச்சு எழுதுமா, பிணைப்பை குறைக்கிறது. பிணைப்பு அதே எண்ணிக்கையில பைப்பிணைப்பை வச்சு பார்த்தா 1 கட்டமைப்பு. இப்ப ஒரு பிணைப்பு இவிடத்தை மட்டும் இரட்டை பிணைப்பு போடும். இது ஒற்றை பிணைப்பாகும். அல்லது இந்த இடத்தை இங்கே மாற்று, ஒரு பைப்பிணைப்பை வச்சுட்டு இதை இந்தியால சைட்டுக்கு மாற்று. காவலுக்கு 3 பிணைப்பு இருக்கலாம். ஒரு தனிச்சோடியை கொடுத்து நாம் என்ன செய்யலாம், அட்டை விதியை நிரப்பி காட்டிடலாம். இன்னும் வரையிலண்டா பிணைப்புட எண்ணிக்கையை 1 கூட்டலாம். நான் சொல்லிதான் இருக்கிறேன். சல்பர் 3ஆம் ஆவர்த்தன மூலகம் என்றால் அதுல வலுவல ஓட்டுல 8க்கு மேற்பட்ட இலத்திரன் வரலாம். ஆனா மற்ற 2ஆம் ஆவர்த்தன மூலகத்துல வலுவல ஓட்டுல 8க்கு மேற்பட்ட இலத்திரன் இருக்க முடியாது. ரைட், இப்ப அடுத்தது ஒரு பிணைப்பை கூட்டுறேன். இங்க கூட்டலாம். இங்க கூட்டுனா காபனுக்கு என்ன செஞ்சிடும், 5 பிணைப்பு வந்து அது போல. இங்க கூட்டினா பிரச்சனை இல்லை. ரைட், இங்க கூட்டினா பிரச்சனை இல்லை. ஆகவே இங்க 2 பிணைப்பு இருக்கிறது. இந்தியாவில் ஆப்ஷனுக்கு வந்தவர்களுடைய 3 பிணைப்பு. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அங்க இருக்கிற தனிச்சோடியில் எங்க நகர்ந்தது, எங்க போனது, வாங்கினதுலாம் யோசிக்க கூடாது. அது ஒரு இடத்துல வைத்து திரும்ப நாம் அதை கூப்பிட்டு எடுத்து போடப்போம். அவ பிணைப்புகளை சரியாக குறிச்சிட்டு அந்த இடத்துக்கு திரும்ப கொண்டாந்து போடப்போம். அப்ப திரும்ப லூயின் கட்டமைப்படி இதை நிரப்புவோம். இவ்விடத்த காமனுக்கு ஒரு தனிச்சோடு அட்டை விதிப்படி 8 வார். இதுலயும் அட்டை விதிப்படி 8 வாரம்னா ஆக்சிஜனுக்கு ஒரு தனிச்சோடு. இதுல எலக்ட்ரான் சோடி சரியா இருக்கான்னு பார்ப்போம். இங்க பார்த்து தான் கண்டுபிடிங்க. இங்க எண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9. இதுல 9 சோடி இருக்கான்னு பார்க்கலாம். 1 2 3 4
5 6 7 8 தான் அப்ப ஆகவே ஒரு தனிச்சோடிய ஆக்சிஜன் சல்பர் இருக்கு 9 இதுல 9 வரணும் முதல்ல அட்டை விதிப்படி சுற்றையல் அணுக்களுக்கு தனிச்சோடிகளை கொடுக்கும் 8 வாரமா இதுல 1 2 3 4 5 6 7 8 சோடிக்கு ஒரு சோடி மிச்சம் 9 சோடியிலே வரணும் அப்ப அந்த சல்பருக்கு அந்த ஒரு சோடியை நீங்க கொடுக்கலாம் நீங்க நீட்டாக நான் யோசிக்கிறமா யோசிச்சீங்கன்னா வரைவு கட்டமைப்புல இந்த பிரச்சனை வராது அதே மாதிரி இதர அட்டை விதிக்கு ஒரு தனிச்சோடி அடுத்தது இதர அட்டை விதிக்கு 2 தனிச்சோடி மொத்தம் 8 சோடிகள் இருக்கிறது ஒரு சோடிய சல்பருக்கு கொடுக்கலாம் மொத்தம் 9 சோடிகள் வரணும் அதே மாதிரி இதுலயும் இதர அட்டை விதி சரி இதர அட்டை விதிக்கு ஒரு தனிச்சோடி இப்ப கணக்கு பார்த்தா 1 2 3 4 5 6 7 8 சோடி தான் இருக்கும் ஒரு சோடி இன்னும் வரணும் அந்த வார ஒரு சோடியை மிக குறிக்கப்படணும் சல்பர் அப்ப சல்பருக்குரிய வலுவல ஓட்டுல பிள்ளைகள் 8க்கு மேற்பட்ட 18 இலத்திரம் வரை வைக்கலாம் 9 சோடிகளை வளைச்சு வைக்கலாம் ஏனென்றால் 3ஆம் ஆவர்த்தன மூலகம் 2ஆம் ஆவர்த்தன மூலகம் என்றால் தான் 8க்கு மேற்பட்ட இலத்திரம் வர முடியாது இப்ப அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் எல்லாத்துக்கும் ஏற்றம் வழங்கப்படணும் இதுல ஆக்சிஜனுக்கு பிளஸ் ஏற்றம் கார்பனுக்கு 5 இருக்கு ஒரு மைனஸ் ஏற்றம் சல்பருக்கு 4 6 சரி அடுத்தது இதுல பார்க்கல சல்பருக்கு 1 குறையுது ஒரு பிளஸ் ஏற்றம் ஆக்சிஜனுக்கு ஒரு மைனஸ் ஏற்றம் இதுல கார்பனுக்கு மைனஸ் ஏற்றம் இதுல சல்பருக்கு ஒரு பிளஸ் ஏற்றம் ரைட் அடுத்த இதுல இங்க சல்பருக்கு ஒரு மைனஸ் ஏற்றம் கார்பனுக்கு ஒரு பிளஸ் ஏற்றம் இது சரியா வருது ஏன் சல்பருக்கு ஒரு மைனஸ் கொடுத்தான் 5 பிணைப்புக்கு 5 இலத்திரனை பங்கெடு செஞ்சு 2 மிச்சம் மொத்தம் வந்து 7 இலத்திரனை கணக்கு இருக்கு ஆனா சல்பர் 6 இலத்திரம் தான் வலுவல விட்டு இலத்திரம் 1 கூடி இருக்கு அப்போ ஒரு மைனஸ் கொடுத்திருக்கு இப்படி 2017 வந்த கேள்விக்குரிய வினாக்களுக்கு விடை அளிக்கலாம் 2017 2015 தான் 3ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் தொடர்பு பட்டிருந்தது ஆகவே அதுக்கேற்றவாறு அதுக்கு விடை அளிக்கிறது 2ஆம் ஆவர்த்தன மூலகம் தொடர்பட்டிருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை நேரடியாக விடை அளிச்சுட்டு போகலாம் 2018 வினா அடுத்தது 2018 பிள்ளைகள் முதலாவதுல பி பாட்டுல இரண்டாவது கேள்வி 2018 என்ன மூலக்கூறு தரப்பட்டிருக்கிறதா C3O2 என்ற மூலக்கூறு தரப்பட்டிருக்கிறது அந்த மூலக்கூறுக்கு ஒரு உறுதியான லூயின் கட்டமைப்பு தரப்பட்டிருக்கிறது மேலும் வரையக்கூடிய இரு லூயின் கட்டமைப்புண்டா பரிவு கட்டமைப்பு தான் கேட்கப்படுகிறது மேலும் வரையக்கூடிய இரு லூயின் கட்டமைப்புகளை வரைக என்று கேட்டிருக்கிறது C3O2 என்று தரப்பட்ட மூலக்கூறு ஆக்சிஜன் கார்பன் மூன்றும் இப்படி இருக்கும் ஆக்சிஜன் வளர்ச்சி எல்லாத்துக்கும் இரட்டை பிணைப்பு போட்டு தந்திருக்கிறா ஒரு சோடி இதுல ஒரு சோடி இப்படி தரப்பட்டிருக்கிறது இரட்டை பிணைப்பு போட்டு இப்படி தரப்பட்டிருக்கிறது இதை பத்தி யோசிக்க தேவையில்லை ஏனென்றா நான் சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட மிக தெளிவாக சொல்லியிருக்கிறேன் விளக்கம் இயன்றவரை கார்பனும் ஆக்சிஜன் இருக்கீங்க கார்பன் ஆக்சிஜன் வந்து 2ஆம் ஆவர்த்தன மூலகம் 2ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் வந்தால் மிக வடிவாக நான் சொல்லி தந்திருக்கேன் விளக்கம் என்னது 2ஆம் ஆவர்த்தன மூலகங்கள் மட்டும் வந்தால் அந்த இடத்துல பிணைப்புட எண்ணிக்கையில மாற்றம் செய்யக்கூடாது அதாவது இதுல உள்ள கோடுகள் எண்ணிக்கையில் மாற்றம் செய்யக்கூடாது திசைனாக எழுதணும் ஆனா கோடுகள் எண்ணிக்கையில நீங்க மாற்றம் செஞ்சிடக்கூடாது அதுக்கேற்றவாறு பரிவு கட்டமைப்புகளை வரைவு பிணைப்பொண்டை கூட்டுவோம் கார்பனுக்கு 3 பிணைப்பு இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனா இயன்றவரை கார்பனுக்கு 4 பிணைப்பு வார மாதிரி யோசிப்போம் இப்ப பாருங்க இந்த பிணைப்பட்ட தூக்கி இங்க கொடுக்கலாம் கார்பனுக்கு 5 பிணைப்பா இருப்பா அல்லது இந்த பிணைப்பை தூக்கி இங்க கொடுக்கலாம் இந்த கார்பனுக்கு 3 மாறும் அப்ப 3 பிணைப்புகளை ஏற்படுத்தலாம் வளர்ச்சி 3 பிணைப்புகள் ஆக்சிஜன் இப்படி நீங்க யோசிச்சு டிசைனா கூறி பார்க்கிறதா கோடுகள் 2 4 6 8 கோடுகள் இருக்கு 8 கோடையும் வச்சு எழுதணும் டெஸ்ட் சரியா இதுல 3 கோடை கொடுத்தா 4 வரும் இதுலயும் 3 கோடு கொடுத்தீங்கன்னா சரியா வந்துடும் இப்ப என்ன வருது அங்கால
என்ன வருது அடுத்த ரைட் 8 கோடு வந்துட்டு பைப் பிணைப்பு எண்ணிக்கை மாறல. ஆனா கார்பனுக்கு 4 பிணைப்பு வர மாதிரி தான் மேக்ஸிமம் யோசிக்கும். இங்க கார்பனுக்கு 4 பிணைப்பு வர மாதிரி யோசிச்சோம், ஆனா சாத்தியப்படாது. சரியா? அதால மாத்தி எழுதணும். இதே மாதிரி இன்னும் ஒரு கட்டமைப்பு வரையலாம். நீங்க இந்த சைட்டை மாற்றி விடலாம். இங்க அதாவது ஆக்சிஜனுக்கு கார்பனுக்கு இடையில முதல்ல ட்ரிபிள் கொண்ட போட்டு அடுத்த ஸ்டெப்ல ட்ரிபிள் கொண்ட போடலாம். 2 கட்டமைப்பு எழுதலாம். இன்னும் கட்டமைப்பு வரையலாமா வரையலாதா என்று யோசிச்சு வரையலாம். 2 கட்டமைப்பு தான் கேட்டிருக்கிறது. சரியா? இன்னும் ட்ரை பண்ணா கட்டமைப்பு வரையலாமா என்று யோசிக்கும். ரைட். அப்ப இந்த இடத்துல கார்பனுக்கு 4 பிணைப்பை வச்சுட்டு வரைஞ்சி யோசிக்கும். கார்பனுக்கு பிணைப்பை குறைக்கிறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, தனிச்சோடியில் பிரச்சனை வருமானத்துக்காகத்தான் அந்த இடத்துல நான் சரியாக சொல்லிட்டு ஆரம்பிக்கும். சரியா? ரைட். இந்த 2 தனிச்சோடியா குறிக்கப்பட்டது 2 தனிச்சோடி. வேற என்னையும் கட்டமைப்பு வருமானு பார்ப்போம். இந்த கார்பன்ல 2 இந்த கார்பன்ல 2 வச்சு 2 வச்சு அவங்கள கூட்ட இல்லாது. கூட்டினா 5 பிணைப்பு வரும். சாத்தியம் இல்லை. கார்பன் பிணைப்புல எண்ணிக்கையே குறைச்சா தான் சாத்தியம். அப்ப இயன்றவரை முதல்ல யோசிக்கணும். இல்லை, நான் சொல்ற ஸ்டெப் படி யோசிங்க. முதல்ல யோசிக்கணும், கார்பன் பிணைப்பை 4 பிணைப்பாக வச்சுட்டு யோசிக்கலாமா என்று யோசிக்கும் வரை அங்க எழுதப்போல கார்பன் பிணைப்பு 4 பிணைப்பாக வச்சு யோசிக்கல. இதுவும் தான் சரியா வருது. மற்றது கட்டமைப்புகள் தேவை. ஆனா கார்பன் பிணைப்பு என்ன செய்யலாம், 3ஆக மாற்றி எழுதலாம். இங்கே 2 கட்டமைப்பு தான் உங்களுக்கு கேட்டிருக்கிறது. அவை கார்பன் பிணைப்புட எண்ணிக்கையை மாத்தாம நான் கட்டமைப்பு 2 எழுதியிருக்கிறேன். ரைட். இன்னும் சாத்தியமானது யோசிக்கிறேன்டா, இந்த கார்பன்ல 3 கொடுத்தா இந்த கார்பன்ல 3 அது கொடுத்துட்டேன். சரியா? ரைட். ஓகே. இன்னும் சாத்தியப்பாடு இருந்தால் நீங்க என்ன செய்யலாம்டா, அதே சாத்தியப்பாடு குறைஞ்சது கார்பன் எண்ணிக்கையை குறைச்செல்லாம். உறுதி குறைஞ்சது. இதுக்கு முன்னா 2019-20 பேப்பர்கள் தான் மாடல், 2020 தான் மாடல். உறுதி கூடியது உறுதி குறைஞ்சதுக்குள்ள தெளிவா குறிக்க சொல்லி அந்த இடத்துல இந்த இதுக்குள்ள வந்தா கார்பன் வந்து நேர், கார்பன் நேர், மின்னேற்தன்மை கூடியது. மின்னேற்தன்மை கூடிய அளவுக்கு மறை ஒட்சியேற்ற எண் மறை ஏற்றம் வந்தால் அது உறுதி குறையும். இந்த விளக்கத்தை பார்க்க. ஆகவே 2 கட்டமைப்பு வரைஞ்சிருக்கிற. இன்னும் வரைய ஏழும் என்றால் என்ன செய்யலாம், கார்பன் பிணைப்புட எண்ணிக்கையை வித்தியாசப்படுத்தி நீங்க வரையலாம். ரைட். கார்பன் பிணைப்பு எண்ணிக்கையை வித்தியாசப்படுத்தி இது மேலதிகமாக சொல்றேன்னா உறுதி குறைஞ்சதாக இருக்கு. ரைட். அப்ப கார்பன் பிணைப்புட எண்ணிக்கையை நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, இவிடத்த 2 பிணைப்பு, இவிடத்த ஒரு 2 பிணைப்பு, ஒரு கார்பனுக்கு 3 பிணைப்பு வச்சிருக்கீங்க. கோடு ஒன்றை தூக்கி இருக்கீங்க. இங்க இப்படி வரைய போனா நிறைய கட்டமைப்புகளை நீங்க வரையலாம். இப்படி வரைய போனா நிறைய கட்டமைப்புகளை வரையலாம். கேட்டது 2, இந்த 2 தான் எதிர்பார்த்திருக்கீங்க. ரைட். இங்க திரும்ப என்ன செய்யலாம்னா, இந்த ஸ்டெப் அடுத்த சைட் மாத்தலாம். அதை எப்படி மாத்தலாம், இங்க 2 பிணைப்பு, இங்க 2 பிணைப்பு, அடுத்த கார்பனுக்கு விட்டு இதுல 3 பிணைப்பு, இப்படி வரையலாம். ரைட். ஓகே. இன்னும் வித்தியாசமா வரையலாம் யோசிங்க. ஆனா பைப் பிணைப்புட எண்ணிக்கையை மாற்ற செய்யாத 2ஆம் ஆவர்த்தனம் மூலமா. ரைட். இப்ப இதுக்கு இப்படி எழுதி போட்டு டிசைனா எழுதி போட்டு என்ன செய்யறேன், நான் எல்லாத்துக்கும் தனிச்சோடியை கொடுத்து ஏற்றத்தை கொடுப்பேன். தனிச்சோடி சுற்றையிலான உறுப்பு இதுல 3, இதுல 1. அதே மாதிரி இதுலயும் ஒரு தனிச்சோடி, இதுல 3 தனிச்சோடி. அடுத்த இதுல ஒரு தனிச்சோடி, இந்த கார்பன்ல ஒரு தனிச்சோடி, ஆக்சிஜன்ல 2 தனிச்சோடி. மொத்த இலத்திரன் சோடிகள் சரியா வருதான்னு செக் பண்ணிக்கணும். ஆரம்பத்தில் தரப்பட்ட கட்டமைப்போட சேர்த்து பார்க்கக்குள்ள இப்ப குறிக்கப்பட்டிருக்கிற பகுதிக்குள்ள மொத்த இலத்திரன் சோடிகள் சரியா வருமா இல்லையா யோசிச்சுக்கணும். ரைட். அதை பார்க்கணும், செக் பண்ணி ரிப்போர்ட் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 சோடி வரை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அதுல சரி. ஓகே. இதுல 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அது 12. 1 2 3 4 6 8 10 12 எல்லாம் 12 வந்துச்சு. ஓகே.
தனிச்சோடிகள் குறிக்கப்பட்டது. சரி, இப்ப ஏற்றம், இதுக்கு ஒரு மைனஸ் ஏற்றம், இதுக்கு ஒரு பிளஸ் ஏற்றம். உறுதியற்றது, ஏன் ஆக்சிஜனுக்கு பிளஸ் ஏற்றம் வருது. அதே மாதிரி இதுல ஒரு பிளஸ் ஏற்றம், இங்க ஒரு மைனஸ் ஏற்றம். ஆக்சிஜனுக்கு பிளஸ் ஏற்றம், இதுவும் உறுதியற்றது. உறுதியானது உறுதியற்றது ஒன்றும் கேட்கல, அதை குறிக்க சொல்லி கேட்கல. மிகவும் உறுதியான லூயின் கட்டமைப்பு தரப்பட்டது. அதுல ரெண்டு வரையை சொன்னது மட்டும்தான். ரைட். அடுத்த இந்த வினாவிலே இவ்விடத்த பிளஸ் ஏற்றம் வருகிறது, இவ்விடத்த மைனஸ் ஏற்றம், ஒரு கார்பனுக்கு ஒன்று கூடி இருக்கிறது. அதே மாதிரி இதிலையும் பார்க்கக்குள்ள இந்த ஆக்சிஜனுக்கு பிளஸ் ஏற்றம், இந்த தனிச்சோடி உள்ள கார்பனுக்கு மைனஸ் ஏற்றம், இப்படி வரையலாம். தொடர்ச்சியாக இந்த வீடியோக்குள்ள பாருங்க. பார்க்கும்போது கட்டாயம் உங்களுக்கு உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறவினர்கள் தொடர்ந்து படிக்கிறார்கள் இருந்தால் அவருக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களோட உதவியின் மூலம் தான் இது இன்னும் வளர்ச்சி அடையலாம். ரைட். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும்.